Dear students, welcome back to our class. இந்த வீடியோல நம்ம ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அப்படினா என்னன்னா நம்மளுடைய ஃபைல்ல எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதனுடைய நம்மளுடைய ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்ல நம்ம இன்ஃபர்மேஷன் எப்படி எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றது தான்ப்பா ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ ஹவு டு ஸ்டோர் த டேட்டா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்ன்றது. இதில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. தட் இஸ் பைட் சீக்வன்ஸ், ரெக்கார்ட் சீக்வன்ஸ், ட்ரீ பேஸ்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பைட் சீக்வன்ஸ்ன்றதை பார்க்கலாம். சீக்வன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஆர்டராக இருக்கிறதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ். பைட்னா என்ன? 1 byte equal to 8 bits of data. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிம்பிள் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த பைட் சீக்வன்ஸில் நம்மளுடைய ஃபைலில் டேட்டாஸ் ஸ்டோர் ஆகிருக்கிற விதத்தை தான் நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய டேட்டா எந்த விதத்தில் ஸ்டோர் ஆகிருக்கு நம்மளுடைய ஃபைலில் அப்படின்றத சொல்கிறது தான் ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி பைட் சீக்வன்ஸில் எப்படி நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குன்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடாலஜி. ஓகேவா? ஸோ டேட்டாஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு? சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. சீக்வன்ஸ்னா ஆர்டராக ஸ்டோர் ஆகிருக்கு. எந்த ஆர்டரில் அந்தந்த டேட்டாஸ் உள்ளே வந்ததோ அதே ஆர்டரில் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகிருக்கு, செகண்ட் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த மாதிரி அதனுக்கு ஆர்டராக ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், பைட் 1, பைட் 2, பைட் 3 அப் டு n நம்பர் ஆஃப் பைட்ஸ் வரைக்கும் நம்மளுடைய டேட்டாஸ் ஸ்டோர் ஆகி இருக்குமா. அதை தான் இங்கே பைட் சீக்வன்ஸில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது இந்த ஃபைலுடைய லென்த் ஃபிக்ஸாடு லென்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸாடு லென்த் கிடையாது. தட் இஸ் வேரியபிள் லென்த் தான். அதனுடைய லென்த் பைட்டு அடுத்தடுத்த ரெக்கார்டு உள்ளே வர வர என்னாகும், அதனுடைய லென்த் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். வேரினா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒவ்வொன்று அடியில் இதுக்கு அடியில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்ல முடியாது. இதுக்குள்ளது என்னென்ன கண்டென்ட்டு இந்த ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவ்வளோவா மைண்ட் பண்ணாது. பட் அந்த ஃபைலை டோட்டலாக அது எப்படி அது கோத்ரூ பண்ணும், வியூ பண்ணும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் பைட்டாக தான் அதை பார்க்கும். ஓகேவா? ஜஸ்ட் அது கண்டென்ட்டை பார்க்காது, ஜஸ்ட் அந்த டேட்டாவை பைட்டாக அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்கும். பைட்னா 8 bits ஆஃப் டேட்டா. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நம்ம நமக்கு வேணும், தேவைப்படுது, கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு பைட்டோட நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். அப் டு அந்த பைட்டு நமக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும். தட் இஸ் நம்மளுடைய கீ ஃபீல்டும் இதனுடைய கீ ஃபீல்டும் மேட்ச் ஆகுதா, இதனுடைய கீ ஃபீல்டும் இந்த டேட்டாவில் உள்ள கீ ஃபீல்டும் மேட்ச் ஆகுதா, கையில் இருக்கிறதும் இதனுடைய கீ ஃபீல்டும் மேட்ச் ஆகுதா. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பைட்டையாக நம்ம தேடி கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்ணி எந்த ரெக்கார்டு வேணுமோ அந்த ரெக்கார்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா இது எந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்குன்னா பைட்ஸில் சீக்வன்ஸ் மேனரில் ஸ்டோர் ஆகிருக்கு. புரியுதாப்பா? சீக்வன்ஸ் மேனரில் ஸ்டோர் ஆகிருக்கு. இதுதான் பைட் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெக்கார்ட் சீக்வன்ஸ். இது ரொம்ப சிம்பிளஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் காமனாக இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதனுடைய இன்ஃபர்மேஷன், இதில் ஸ்டோர் ஆகிருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபிக்ஸாடு லென்த் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். தட் இஸ் ஒரு டேபிளில் ஒரு 10 ஃபீல்டு இருந்ததுன்னா 10 ஃபீல்டும் இதில் நம்ம என்ட்ரு பண்ணியிருப்போம். சேம் நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் தான். அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை 10 ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு டயக்ராம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸு இதுலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணலாமா, சீக்வன்ஸாக ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த ரெக்கார்டு 1ல் 10 ஃபீல்டு இருந்ததுன்னா ரெக்கார்ட் 2லேயும் 10 ஃபீல்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு 1 ஸ்டோர் பண்ணுறோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, ஏஜ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்தா செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே ஃபீல்டு டேட்டா தானே கொடுப்போம். தேர்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே ஃபீல்டுக்கு டேட்டாஸ் தானே என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபீல்டு என்னவா இருக்கும், காமனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 5 ஃபீல்டும் செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 4 ஃபீல்டுமாலாம் நம்ம என்ட்ரி பண்ண மாட்டோமே. ஸோ எல்லாருக்கும் சேம் நம்பர் ஆஃப் ஃபீல்டை தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இதனுடைய லென்த் என்னவா இருக்குது, ஃபிக்ஸாடு லென்த்தாக இருக்குது. சேம் நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் தான் ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும் இருக்குது. புரியுதாப்பா?
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து அந்த ரெக்கார்ட்ஸை ஈஸியாக எந்த ரெக்கார்டு வேணுமோ நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட்ஸ் வர வர இந்த ஃபைலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தட் இஸ் ரைட் பண்ணிக்கலாம். நார்மலாக இதனுடைய இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் வரைக்கும் லென்த்தி இருக்குன்னா 80 கேரக்டர்ஸ்லேருந்து 132 கேரக்டர்ஸ் லாங் வரைக்கும் இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது இங்கேயும் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ்லையும் ஏதாவது ஒரு ஃபீல்டை நம்ம கீ ஃபீல்டு அப்படின்ட்டு தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அந்த கீ ஃபீல்டை யூஸ் பண்ணி தான் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு இந்த இதில் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னாலும் அந்த கீ ஃபீல்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் whether it is that particular record exist or not, இருக்கா இல்லையா அப்படின்றதை தேடி பார்க்குறதுக்கும் நம்ம கீ ஃபீல்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா, புரியுதா? ஸோ இங்கே வந்து ஒரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பை ரெக்கார்டு சீக்வன்ஸாக தான் இருக்குது. ஒரு ரெக்கார்டாக தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். ரைட் எங்கே பண்ண முடியும்னா லாஸ்ட்டாக தான் ரைட் பண்ண முடியும். ரைட்டுன்னா ஆட் பண்ணுறது, ரீடுன்னா ஜஸ்ட் கெட் பண்ணுறது. ஓகேவா, புரியுதாப்பா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீ பேஸ்டு பாருங்கள். இங்கே வந்து ஃபைல்ஸ் என்ன எல்லாமே எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா இந்த ட்ரீ பேஸ்டில். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒரு ரெக்கார்டு. ஸோ இங்கே இதனுடைய பிரான்ச் போகுது, இதனுடைய அடுத்த பிரான்ச் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இங்கே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வேரியபிள் லென்த்து தான், ஃபிக்ஸடுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் இங்கே என்னவா இருக்குது, கீ ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த கீ ஃபீல்டை யூஸ் பண்ணி தான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும், அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கீ ஃபீல்டை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரீலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 1050 அப்படின்ற ரெஜிஸ்டர் நம்ம இருக்குன்னா 1050 எங்கே இருக்குது, R17 ரெக்கார்ட் 17ல் தான் இருக்குன்னா இதுலேருந்து இந்த பிரான்ச்சுக்கு வந்து இந்த பிரான்ச்லேருந்து இந்த பிரான்ச்சுக்கு வந்து ரெக்கார்ட் 17 ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு அடுத்தது இதில் உள்ள இன்ஃபர்மேஷனை இதில் உள்ள ரெக்கார்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து இதில் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இன்ன வரைக்கும் வேரியபிள் லென்த்தில் தான் இருக்குன்னு சொன்னேன். இதுலேயும் கீ ஃபீல்டை வச்சு தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். பட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரீ மேனரில் ட்ரீ ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரீனா பிரான்ச்சுமா, இதனுடைய கிளைகள். நம்மளுடைய ஜென்ரேஷனே வந்து பிரான்ச் வைஸ் தான், கிராண்ட்ஃபாதர்லேருந்து ஃபாதர், சித்தப்பா, பெரியப்பான் கிளைகள் வருது இல்லை, அப்புறம் அவங்களுடைய குழந்தைங்க, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி தான் இங்கே ட்ரீ மேனரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதாப்பா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் ஃபார்மேட்டிங், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்ப்பா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.